இந்தியா குடியரசாகி 64 ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்னரும் நாட்டில் வறுமை இன்னும் நீங்கிய பாடில்லை. சாதாரண மக்களுக்கு மட்டுமின்றி விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் பலரது நிலைமையும் இதுதான். அரியலூர் மாவட்டம் மணத்தான் குளத்தைச் சேர்ந்த ஜோசப் என்ற இந்த சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜியின் படையில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டவர். இதன் பலனாக பர்மா சிறையில் பல ஆண்டுகள் தண்டனை பெற்றவர். சுதந்திரத்திற்கு பின்னர் விடுதலையாகி சொந்த ஊர் வந்த இவர் இன்று வரை ஒரு விவசாய கூலியாக வறுமையுடன் போராடி கொண்டிருக்கிறார். நாட்டுக்காக பாடுபட்டு ரத்தத்துக்கு எனக்கு வீடு வசதி இல்லை. வீடு கூரை வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு நேதாஜி படையில் இருந்த எங்களுக்கு ஏதாவது இந்திய தேச இராணுவம் ஐயன் தியாகிகளுக்கு இன்னும் விடுதலை வீடு கட்டி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு கூரை வீட்டை வந்து ஒரு விஷயக்குழா கட்டித்தர மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் கட்டித்தர நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் என ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே இந்த நாடு தங்களை நினைத்து பார்ப்பதாக வேதனையுடன் கூறுகிறார் இந்த தியாகி. அதன் பின்னர் எவரும் எங்களை கண்டுகொள்வதில்லை என்பதும் இவரது ஆதங்கமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக அரியலூர் செய்தியாளர் செந்தில்குமாருடன் ஆறுமுகம் மற்றும் பாலகிருஷ்ணன்.